ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கடந்த 8 மாதங்களை ஆண்டவர் கிருபையாக நமக்கு நடத்தி தந்திருக்கின்றார். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த புதிய மாத பிறப்பை நாம் அனுசரிக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம், ஆண்டவரை துதிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இந்த வாக்கு தத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கின்றதான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 2020வது வருடத்தில் 8 மாதங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்கும்படியாய், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், ஆண்டவர் எங்கள் வாழ்விலே இம்மட்டும் பாராட்டி இருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் கடந்து வந்தோம். கஷ்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே நாங்கள் சிக்குண்ட நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் எங்கள் பக்கமாக வந்து எங்களை தாங்கி, எங்களை பலப்படுத்தி தப்பு வைத்து இம்மட்டும் எங்களை உமது வழிகளிலே நிலைநிறுத்தி இருக்கின்ற உம்முடைய மேலான அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இந்த மாதத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்விலே ஆண்டவர் நிறைவேற்றி தந்து நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்முடைய புகழை நாங்கள் பாடத்தக்கதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய அந்த சிறந்த அனுபவங்களினூடே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் தருகின்ற உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாய் இருக்கின்றனவே. அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கரங்களை பற்றி கொண்டவர்களாக நீர் நடத்துகின்ற பாதைகளிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இந்த மாத பிறப்பு ஆராதனையை எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகின்றோம். இந்த ஆராதனையின் முடிவு மட்டும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றபடியினாலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை புகழும்படியாக இந்த வேளையிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆங்காங்கே நம்முடைய இல்லங்களிலே கூடியிருக்கின்ற நாம் எல்லாரும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த நல்ல விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை சற்று நேரம் நாம் துதிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய மாட்சிமையை நாம் இந்த வேளையிலே அறிவித்து ஆண்டவர் நமக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை தருகின்றவர், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். Oh
மாதத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் தாங்குகிறது. பலவீனமான சூழ்நிலைகளிலே, பாடுகளும் துக்கங்களும் ஏற்படுகின்ற நேரங்களிலே, நோய்கள் நம்மை நெருக்குகின்ற வேளைகளில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெப நிலையிலே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய திருவடியிலே உம்முடைய பாதத்தின் அருகே சரணாகதியாக நான் வந்துவிட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் என்னை தாங்கும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஜெப நிலையிலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை தாங்கும், உம்முடைய வழிகளிலே வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமா? உம்முடைய பாதத்தின் அருகே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கின்றோம். எங்களுடைய பாடுகளிலே, எங்களுடைய பலவீனங்களிலே, சோர்வுகளிலே, எங்களுடைய போராட்டங்களிலே, இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீர் ஒருவரே எங்களுடைய வலக்கரம் பிடித்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி எங்களுக்கு விடுதலையை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து உம்முடைய பாதைகளில் எங்களை நடத்துகின்ற உம்முடைய மேலான அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆவலோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்றோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆத்துமாவிலே, எங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே நாங்கள் பலப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவர் எங்களை சுகமாக்குகின்ற தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொண்டிருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாத காலங்களாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் அனைவரும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த வேளையில் கூட இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்தம் யாத்திராகும் 15:26 நானே உன் பரிகாரியாக கர்த்தர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க கடவோம். பரலோகத்தின் நல்ல தந்தையே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் பேசும் எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும் உடைய திருமறை வசனங்கள் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் பரிகாரியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. எங்களை முழுமையாக தாழ்த்துக்கிறோம். முற்றிலுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அநேகருடைய வியாதிகள் குணமாக்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகட்டும் கர்த்தாவே. சாபங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. திருவசனம் ஆண்டவரே ஜீவன் கொடுக்கிற வசனங்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நானே உன் பரிகாரி. பரிகாரி என்றால் என்ன? குணமாக்குகிறவர், மீட்கிறவர், தன்னை வெளிப்படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவின் இடத்துல அவர்கள் வந்தபோது அந்த நீருற்று அது கசப்பாக இருந்தது. அவர்களால் அதை குடிக்க முடியவில்லை. மோசேவுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று ஜெபிக்கும்போது கர்த்தர் மோசேவை பார்த்து, மாராவின் தண்ணீரண்டை நீ கடந்து சென்று ஒரு மரக்கிளையை வெட்டி அதில் போடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய தாசன் மோசே கீழ்ப்படிந்து ஒரு மரக்கிளையை அதை வெட்டி அதில் போடுகிறார். அந்த தண்ணி மதுரமாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஜனங்களெல்லாம் அந்த தண்ணியை குடிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி. ஏன் தேவன் நானே என் பரிகாரி என்று சொல்லும் அந்த வார்த்தையை அவர்கள் மத்தியில் பேசுகிறார் என்றால், நான் உங்கள் மீட்பர், உங்களை குணமாக்குறவர். எகிப்து தேசத்திலே அவர்கள் இருக்கும்போது அவர்கள் மருத்துவர்கள் இருந்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மருத்துவ வசதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். சிப்போரா, பூவால் 2 மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். மருத்துவ வசதிகள் எகிப்து தேசத்தில் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் வனாந்தரத்தில் ஒரு மருத்துவர்களும் இல்லை. கர்த்தர் சொல்கிற, நானே உங்களை மருத்துவர், நானே உங்களுடைய வியாதிகளை குணமாக்கிற வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் அவர் மத்தியில் பேசுகிறார். அனிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வருகிற பாதைகளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி என்று. யாத்திராகமம் 12:29 வசனத்திலே பார்க்கும்போது, எகிப்து ஜனங்கள் முதல் பிள்ளைகள் அநேகர் மடிந்து போகிறார்கள். 10 வாதைகளிலே 10வது வாதிலே அநேக எகிப்தினுடைய முதல் பிள்ளைகள் தலைப்பிள்ளைகள் மடிந்து போகிறார்கள்.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மரணமும் நம்மளாலே பார்க்க முடியவில்லை, ஒருவரும் மரிக்கவில்லை. காரணம் நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக ஆக்கப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மரணத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறது, மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறது. யாத்திராகும் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார். பாருங்க, அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் யாத்திராகும் 15:26, நானே உன் பரிகாரி, அந்த ஆட்டுக்குட்டியாகிய நான் தான் பரிகாரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு இடத்துல உண்டு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். முதலாவது காரியம் நாம் பார்க்கும்போது விடுதலையாக்கும் கர்த்தர், விடுதலையாக்கும் கர்த்தர், விடுதலையாக்கும் கர்த்தர். நம்ம விடுதலையாக்க இயேசு ஒருவரால் மாத்திரம் முடியும். நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இக்கட்டுகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, பிசாசின் பிடியில், செய்வின கட்டில், கடன் பிரச்சனையில் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்குமானால் இயேசு சொல்லுகிறார், சிறையிருப்பின் கதவை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே சிறையிருப்பின் கதவை கர்த்தர் திறந்தாரோ, அப்படியாக ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பின் கதவை திறக்க இயேசு ஒருவரால் முடியும், இயேசு ஒருவரால் முடியும். யாத்திராகும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமிரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபேசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிறோம் நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அடிமைதான வீட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கிறது. வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற மோசேவிடத்திலே தேவதூதன் கடந்து சென்று, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக இதோ நான் வந்திருக்கிறேன், என் ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்டது, அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய வேதனையை நான் கண்டேன், அவருடைய துயரத்தை நான் கண்டேன், நீ போய் என் ஜனங்களை மீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இது கூட இந்த வேலையில கூட கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் துக்கத்தை காண்கிறார், உன் வேதனை காண்கிறார், உன் கடன் பிரச்சனை காண்கிறார், பிசாசின் பிடியில் அடைபட்டிருக்கிற கர்த்தர் உன்னை காண்கிறார். உனக்காக இயேசு பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகும் 12:41 வசனத்தில் நான் பார்க்கும்போது 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிறார். மோசேவை எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். பார்வோன் இடத்துல மோசே பேசுகிறார். பார்வோன் அனுப்ப முடியாது என்று கடினமான வார்த்தையின் மூலமாக மோசேக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் 10வது வாதையிலே அவர்கள் கடந்து வரும்போது பார்வோன் மனமிறங்கி அவர்களை விடுதலையாக்கிறார். விடுதலையாக்கி அவர்கள் பிரயாணம் பட்டு அடிமைதான வீடாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார். யாரால முடிந்து? இயேசு ஒருவரால் முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ நெருக்கத்தில் இருக்கியா? கஷ்டத்தில் இருக்கியா? பிரச்சனை உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? மரணம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? கண்ணீரோடு நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ துக்கத்தோடு இருக்கிறாயா? இதோ இயேசுநாதர் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தில் பார்க்கும்போது
அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தினருகே உட்கார்ந்து புத்தி தெரிந்ததைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசுநாதர் ஒரு இரவு முழுவதுமாக படகிலே இயேசுநாதர் பிரயாணம் பண்ணி அந்த மனிதனை சந்திக்கிறார். கல்லறையில் இருக்கிற மனிதன், பிசாசு லேகியன் அவனை பிடித்திருக்கிறது. அந்த மனிதனை சந்தித்து, கல்லறையில் இருக்கிற மரணத்தில் இருக்கிற அந்த மனிதனை சந்தித்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார். அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லறையில் இருக்கிற ஒரு மனிதன், யாரும் அவன் கூட இல்லை, மரணத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிசாசின் பிடியில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உடல் முழுவதுமாக காயம், உடல் முழுவதுமாக காயம், இரத்தங்கள் சொட்டி கொண்டிருக்குது. பிசாசு அவனை பிடித்து சுயநினைவில்லாத இருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் பிரயாணம் பண்ணி கர்த்தர் அவனை விடுதலையாக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட இயேசு உன்னை இல்லத்துக்கு வந்து, காயத்தோடு நீ உன்னை இல்லத்தில் இருக்கிறியா? கண்ணீரோடு உன்னுடைய இல்லத்தில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? கல்லறைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இதை இயேசு உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 8:36 கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு ஒருவர் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். நீ நினைத்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய உறவினர்கள் உன்னை விடுதலையாக்குவார்கள், உன் நண்பர்கள் உன் பிரச்சனை விடுதலையாக்குவார்கள் நினைத்து கொண்டிருக்காத முடியாது. அவர்களெல்லாம் உன்னை விட்டு ஓடி போவாங்க, உன்னை கண்டு மறைந்து கொள்வார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் என்னை விட்டு ஓட மாட்டார். நீ ஒரு அடி இயேசு விட்டத்தில் வந்தா அவர் 10 அடி உன் பக்கத்தில் வர இருக்கிறார். நீ முழங்கால் பழிட்டு ஜெபிப்பாயானால் உன் ஜெபத்தை கேட்க இயேசு வருகிறார். உன் கண்ணீருக்கான இயேசு வருகிறார். இயேசு விடத்தில் உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உன் கண்ணீர், உன் துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆப்பிரிக்கா தேசத்தில் கருப்பின மக்கள் ஹீரோ என்று அழைக்கப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் குறித்து நான் பார்க்கும்போது 39 வயதில் அவர் மரித்து போனார். கருப்பின ஜனங்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். மிருகங்கள் எப்படி வேலை செய்கிறதோ அப்படியெல்லாம் அவர்கள் அடிமைத்தனமாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மார்ட்டின் லூதர் கிங் அந்த ஜனங்களுக்காக போராடினார். போராடின அந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் அவரை சுட்டு விடுகிறான். அப்பொழுது அவர் மரித்து போகிறார். மரித்து அந்த ஊர்வலத்தில் அவர் அப்படியே கடந்து வருகிறார். அப்படியே மரண ஊர்வலத்தில் அநேக கருப்பத்த ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு தாய் தன் பிள்ளையை தூக்கி, இதோ பார் மகனே, இவர்தான் உன்னுடைய விடுதலைக்காக போராடினவர், இவர்தான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் என்று தன் மகனை தூக்கி காட்டுகிறார். அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்ட்டின் லூதர் மரித்து போனார். ஆனால் இயேசுநாதர் இன்னைக்கும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை விடுதலையாக்கும்படியாக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை தொடுக்கும்படியாக, உன் வேதனை மாற்றும்படியாக இயேசு இப்போதே வந்திருக்கிறார். இயேசு இடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? உன் கண்ணீர்கள் மாறுமா என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் மாறும். இயேசு ஒருவர் மாத்திரம் உன்னை விடுதலையாக்க முடியும். உடைய காயங்கள் உன்னை விடுதலையாக்கும், உடைய தயம்புகள் உன்னை விடுதலையாக்கும். பிசாசின் பிடியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இயேசு உன்னை விடுதலையாக்குவார். முழங்கால் பழித்து ஜெபிக்க ஆரம்பி. அவரே உன் பரிகாரி, அவரே உன் பரிகாரி. இயேசு ஒருவரால் முடியும். இரண்டாவது காரியம், குணமாக்கும் கர்த்தர். ஏசாயா 53:4-5 கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். பாருங்க, குணமாக்கிற கர்த்தர் பரிகாரி, குணமாக்கிற பரிகாரி இயேசு ஒருவர் மாத்திரம் நம்ம குணமாக்க முடியும். இயேசு ஒருவர். ஏனென்றால் மனித அவயங்களை படைத்தவர் அவர். ஆதாமும் ஏவாளும் உருவாக்கினவர் அவர். உருவாக்கினவருக்கு தெரியும் நம்முடைய உடல்ல என்ன பலவீனம் இருக்குன்னு, நம்முடைய உடல்ல என்ன பிரச்சனைக்குன்னு இயேசுக்கு தெரியும். உலகத்தில் இருக்க எல்லா மருத்துவர்களை பார்க்கலாம், இயேசு பெரியவர். இயேசு இடத்துல, ஐயா என் பலவீனங்களை மாறட்டும் ஐயா, என்னுடைய கேன்சர், என்னுடைய இருதய நோய் ஆண்டவர, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா என்று இயேசு இடத்துல நீ கேட்கும்போது ஆண்டவர் உன் பலவீனத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:5 நான் பார்க்கும்போது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜா சோர்புறமாக திரும்பிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரமனை விட்டு வெளியே போகும் முன்பாக கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கடந்து வந்து, என் தாசனாகிய எசேக்கியாவிடத்தில் நீ போ, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஏதோ உன்னுடைய ஆயுஷ் நாட்களை 15 வருடங்களை கூட்டுவேன் என்று போய் சொல்லு. பாருங்க, தேவனிடத்தில் ஜபிக்கும் போது உடனடியாக உன் வியாதிகள் குணமாகும். மருத்துவர்கள் கூட நாட்கள் கொடுப்பாங்க உன்னுடைய வியாதிக்கு, 3 மாதம் 2 மாதத்தில் குணமாகும் என்று. ஆனால் இயேசு குணமாக்குவார், தொட்ட மாத்திரத்தில் உன் வியாதி குணமாகும். அவர் தான் வல்லமையுள்ள தேவன், படைப்பின் கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதி அவர். இயேசுவே என் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என் வியாதிகள் குணமாக்கட்டுமே என்று இயேசுவிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உன் வியாதிகளை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். மார்க்கு 5:29 பார்க்கும்போது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். 12 வருடங்கள் பெரும்பாலுடைய ஸ்திரீ அநேக மருத்துவத்தில் கடந்து செல்றாங்க, வியாதிகள் குணமாகும் இல்லை. இனி செலவு செய்யறதுக்கு பணம் இல்லை, மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, எப்படியாவது இயேசுவை நான் சந்திப்பேன், ஆனால் என் வியாதி குணமாகும் என்று அவர் வருகிறார். வரும்போது அநேக ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வியாதி குணமாச்சு. உடனே இயேசு சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வியாதிகளை குணமாக்கிறேன், இதை உன்னை விடுதலை ஆக்கிறேன் என்று கர்த்தர் பெரும்பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் குணமாக்கினார். மருத்துவர்களெல்லாம் கைவிட்டாங்க, ஆனால் இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் வியாதி குணமாச்சு. இன்னைக்கு அறிவான மரண படுக்கையில் இருக்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ உன் மரண படுக்கை மாற்ற இயேசுவால முடியும், வியாதியை குணமாக்க இயேசுவால முடியும். இயேசுவிடத்தில் கேளு, இயேசுவிடத்தில் கேளு, ஒரு பெரிய காரியங்களை செய்வார். டைட்டஸ் தாயப்பன் என்ற ஒரு இந்து பிராமின் மனிதர் தன் மகன் கார்த்திக் யுஎஸ்ஏல அமெரிக்கா தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 2,50,000 ரூபாய் அந்த மனிதனுடைய வருமானம், மாத வருமானம். ஒரு நாள்
அந்த தாயப்பன் என்ற ஒரு மனிதனுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்னன்னா, உன்னோட மகன் கார்த்திக் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். உடனே இவர் சொல்லுகிறார், ஐயோ என் மகன் நல்ல பலமாக இருந்தாரே, அவர் கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று கதறி அழ ஆரம்பிக்கிறார். உடனே அழுது கொண்டே அமெரிக்கா தேசத்துக்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்று பார்க்கும்போது அவருடைய மகன் 12 ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. சுயநினைவே இல்லை, மரண படுக்கையில் இருக்கிறார். டாக்டர்கள் எல்லாம் இல்லை, இனி இவர் உயிரோடு வரமாட்டாரு, கொன்று விடலாம், முடியாது என்று டாக்டர்கள்லாம் கைவிட்டாங்க. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற எல்லா இந்து கோயில்கள்லாம் ஓடிச்சு பிரார்த்தனை பண்ணுறாரு. ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை அந்த மருத்துவமனையில் வாசல் அருகாமல் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும்போது, அழுது கொண்டிருக்கும்போது அவையாக ஒரு போதகர் கடந்து வருகிறார். போதகர் கடந்து வந்து அழுது கொண்டிருக்கிற தாயப்பனை பார்த்து, ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ சொல்லுகிறார், தன்னுடைய எல்லா சூழ்நிலையும் சொல்லுகிறார். அப்போ அந்த போதகர் சொன்னார், உங்களுக்காக ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். இருவரும் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். தாயப்பனும் அந்த போதகரும் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கண்ணு திறக்க ஆரம்பிக்கிறார். கார்த்திக் கண்ணு திறந்து இத்தனை நாட்கள் பேச முடியாத இருந்த அந்த கார்த்திக் அப்பா என்று பேச ஆரம்பிக்கிறார். அப்பா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பாருங்க, டாக்டருங்க சொல்லிட்டாங்க இனி இவரால் உயிரோடு கூட வர முடியாது என்று. இயேசு ஜீவனை கொடுக்கிறார். இயேசுநாதர் ஜீவனை கொடுக்கிறார். அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் அவர் உயிரோடு, கார்த்திக் உயிரோடு கூட இருக்கிறார் தாம்பரம் பகுதியில். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட டாக்டர்களெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பாயனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தயம்புகளால் நீ குணமாவாய். உனக்காக அல்லவா நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக அல்லவா நான் காயங்கள் பட்டேன், நான் அல்லவா உன் பரிகாரி, நான் அல்லவா உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அவர் நமது பரிகாரி. நமக்காக காயங்கள் பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிக்கும் போது, ஐயா என் பலவீனங்கள் எல்லாம் மாறிட்டேங்க தாவே, என் கைகள் கால்கள் எல்லாம் பலனடிட்டுங்க தாவே என்று நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன் பலவீனத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், சாபத்தை நீக்குகிற கர்த்தர். சாபத்தை நீக்குகிற கர்த்தர், நானே உன் பரிகாரி. அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய சாபங்களை நீக்க முடியும். அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சாபம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்திலும் தோல்வி. நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் மீதியான துணிக்கைகள் என்னால் எடுக்க முடியல. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை. என் குடும்பத்தில் சாபம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணமாக இல்லை, வீடு கட்ட முடியல. சாபத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பாய்னா, இயேசு உன் சாபத்தை நீக்க உன்னுடைய இல்லத்தில் வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உற்பத்தியின் காலத்தில் கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 19:2 வாசிக்கும் போது, போர்ஸ் அவர்கள் முள் முடியை கொண்டு வந்து இயேசுநாதருடைய சிரசில் வைக்கிறாங்க. சிவப்பு அங்கி அவர் மேலே போத்துகிறார்கள். அது தற்செயலாக நடந்ததல்ல. அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுநாதருக்கு முன்பாக, இயேசுநாதருக்கு பின்பாக அநேகர் சிலுவையில் அறைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவருக்கும் முள் கிரீடம் வைக்கப்படவில்லை. அந்த முள் கிரீடத்தை குறித்து நான் பார்ப்போம் என்றால், பெனா கிறிஸ்டி என்ற அந்த முள் கிரீடம் இயேசுநாதருடைய சிரசில் அடிக்கப்படுகிறது.
அது சாபத்தை குறிக்கிறது. ஏன் சாபத்தை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது, அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, ஆதியாகும் 3:17 கர்த்தர் சொல்லுகிறார், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும். வெயிலின் பயிர்களை புசிப்பாய். பாருங்க, ஆதாமுடைய சாபம் இயேசு சிலுவையிலே சுமந்தார். பாருங்க, நம்முடைய சாபங்களை நீக்க இயேசு ஒருவரால் முடியும். சாபங்களை இயேசு ஒருவரால் முடியும். இயேசு மாற்றுவார். உன் சாபத்தை இயேசு மாற்றுவார். அதற்காக தான் அவர் ரத்தம் செஞ்சிருக்காரு. அதற்காக தான் அவர் சிலுவிலே முள் கிரீடம் சூடப்பட்டது, தலையிலே முள் அடிக்கப்பட்டது. உனக்காக காயங்கள் பட்டார். உனக்காக காயங்கள் பட்டார். இயேசு விடத்தில் அர்ப்பணி. ஆண்டவரே, எனக்காக முள் கிரீடம் நீ ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே சிலுவிலே சாபத்தை நீக்கி நீர் கர்த்தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, என் குடும்பத்தில் சாபம் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்குது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நடக்கலை, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி இல்லை. இயேசுவே, சாபங்கள் நீரிட்டம் கர்த்தாவே, சாபங்கள் நீக்கிட்டும் கர்த்தாவே என்று இயேசுனார் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் உன் சாபத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 5:14 நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தான் நதியிலே 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. நாகமான் எலிசா இடத்துல வராரு. எலிசா சொல்றாரு, நீ யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகி எழுந்திருப்பாய், ஆனால் உன் குஷ்டரோகம் மாறும். குஷ்டரோகம் என்றால் என்ன? அந்த நாட்களிலே சாபம். அவன் விலைக்கு வைக்க வேண்டும். ஊருக்கு புறம்பாக அவன் இருக்க வேண்டும், பாளையத்தில் இருக்க வேண்டும். நாகமானுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாபம் என்ற ஒரு வியாதி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாகமானுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த சிறு பெண் சொல்றாரு, எங்களுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி. அங்கே போகணும் என்றால் எங்களுடைய தேவன் பரிகாரியான தேவன், அவர் சாபத்தை நீக்கிற தேவன். அங்கே போங்க, நாகமான வராரு, அவர் சுகத்தை கிடைக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட இயேசுவிடத்தில் நீ வருவாய் என்றால், இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பாயானால் உன் சாபங்கள் நீங்கும். ஐயா, என் சாபங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, என் வேதனையெல்லாம் மாறட்டும் ஐயா என்று இயேசுவிடத்தில் நீ கேட்கும்போது ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரே உன் பரிகாரி. நான் பார்க்கும்போது டான் ரிச்சர்ட்சன் என்ற ஒரு மிஷனரி கனடா தேசத்திலே அவர் பிறக்கிறார். பிறந்து அவர் ஒரு காட்டு பகுதிக்கு தானும் தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோடு கூட அவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்லும்போது அடர்ந்த காடு பகுதியில் கடந்து செல்கிறார். அங்கே அநேக காட்டுவாசி ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுவரையும் சுவிசேஷமே அங்கே கடந்து செல்ல அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறார். சாவி இன ஜன மத்தியில் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாம்சத்தை உண்ணுகிற ஜனங்கள். ஒரு நாள் அவர் ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நாம் திரும்பி சென்று விடலாம் என்று தன்னுடைய பிரயாணத்தை துவங்கும்போது 3 கிராமத்தின் ஜனங்கள் மத்தியிலே பெரிய ஒரு சண்டை நடக்கிறது. சண்டை நடந்து கொண்டு 2 கிராமத்தின் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும்போது இந்த கிராமத்தின் தலைவர் ஓடி சென்று அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பிள்ளையை தன்னிடமாக கொண்டு வருகிறார். இந்த சைடு இருக்கிற ஒரு கிராமத்தின் தலைவர் ஓடி சென்று இந்த பக்கம் ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அந்த பிள்ளை தான்
நம்முடைய சாபத்தை நீக்கிற பிள்ளைகள் என்று இருவரும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற டான் ரிச்சர்ட்சன் சொல்லுகிறார், இல்லை, இது உங்களை நிரந்தரமான ஒரு சாபத்தை நீக்காது, உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வராது. இதை இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இதோ அந்த சாபத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்து, அவரே உன் பரிகாரி என்று அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ நினைத்து கொண்டிருக்கலாம், உன் சாபத்தை நீக்க ஒருவரால் ஆகுமா என்று. இயேசு உன் சாபத்தை மாற்றுவார். இயேசு உன் கண்ணீரை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கலாத்தியர் 3:13 நாம் பார்க்கும்போது, மரத்தில் தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின்படி சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, இயேசு ஒருவர் நம்ம சாபத்தை விட்டு விலக்க முடியும். உன் குடும்பத்தில் இருக்க சாபங்கள், உன் குடும்பத்தில் இருக்க கண்ணீர்கள் எல்லாம் மாற்ற முடியும் என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரமே. அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சாபத்தை நீக்க இயேசு ஒருவரால் முடியும். உன் கண்ணீரை மாற்ற இயேசு ஒருவரால் முடியும். ஐயா, என் சாபங்களெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, என் கண்ணீரெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, என் துக்கங்களெல்லாம் மாறட்டும் ஏண்டு, என் குடும்பத்தில் இருக்க எல்லா சாபங்களும் மாறட்டும் என்று இயேசு விடத்தில் கேட்கும்போது அவர் உன் சாபத்தையும் உன் கண்ணீரையும் மாற்றி அவரே உன் பரிகாரியாக இருக்கிறார். அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். அவரே விடுதலையாக்குறார், குணமாக்குறார், சாபத்தை நீக்கிறார். அவர் யார் என்றால் இயேசுநாதர் உன் பரிகாரி. உனக்காக ரத்தங்கள் சிந்தினவர், உனக்காக காயங்கள் பட்டவர். அப்படியே முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீரேன் பரிகாரி ஆண்டவரே, நீரேன் பரிகாரி, நீரேன் பரிகாரி. அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவிசாய், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, ஆண்டவருடைய சத்தத்துக்கு உன்னை அர்ப்பணி. ஏதோ உனக்காக அல்லவா அவர் ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தினார். உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்பாயானால், அவருடைய சத்திய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உண்மையா அவரை பின்பற்றுவாயானால் அவர் உனக்கு பரிகாரியாக இருப்பார். அவர் உன்னை விடுதலையாக்குவார், உன்னை குணமாக்குவார், உன் சாபத்தை நீக்குவார். இயேசுவே, எல்லாருடைய சாபங்களை நீரிட்டு ஆண்டவரே, எல்லாருடைய சாபங்களை நீங்கிட்டு ஆண்டவரே, நானே உன் பரிகாரி என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, முன்னங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எல்லாருடைய மரண கட்டுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அனைவரும் விடுதலையாக்கும் கர்த்தாவே. சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அனைவருடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இருதய நோயாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன் கர்த்தாவே. சாபங்கள் அநேகர் பிடித்திருக்குமானால் ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே, காயங்களப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஐயா, எல்லாருடைய சாபங்களும் மாறட்டும், எல்லாருடைய சாபங்களும் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டளையிடுகிறேன் ஐயா. சாபங்கள் இந்த கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே, நாங்கள் மன்றாடுகிற ஒரு காரியங்கள் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நானே உன் பரிகாரி என்று சொன்ன என் தேவன் ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நீர் பரிகாரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களுடைய எல்லா சாபங்களை மாற்றி ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசங்களை கொண்டு போய் விடப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்க போகிறதற்காக நன்றி ஐயா. உடைய பிரயாணங்களில் இருக்க போகிறீர். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்களோடு கூட கடந்து வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக மாறட்டும் ஆண்டவரே.
இந்த மாதம் ஆண்டவரே ஒரு வெற்றியின் மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும் கர்த்தாவே. அனைத்து குடும்பத்தை கர்த்தர் வேலைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. உடைய கிருபையும் ஆசீர்வாதமையும் ஜனங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பொறுப்பெடுத்துக்குள்ள வை நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் என்று சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.